வியாதி வருவதற்கும் உணவு பழக்கம் தான் காரணம், வியாதி சரியாவதற்கும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் காரணம். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை சரியாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வியாதி அப்படிங்கிறது ஒண்ணு வரவே வராது. உணவு பழக்க வழக்கம்னா என்ன, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இன்னொன்னு, நம்ம பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம் இந்த மாதிரி செய்யும் போது பத்தியம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. பத்தியம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பத்தியம் அப்படின்னா என்ன, நம்ம வந்து இப்போ ஒரு உடம்புக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, இப்போ ஒரு ஜுரம் வந்திருக்கு, காய்ச்சல் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்றோம், மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு கஞ்சி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றோம், அது பத்தியத்துல தான் இருக்கு. அப்ப நம்ம பத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிறோமா? அப்படி கிடையாது. நம்ம உடம்புக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கு நம்ம ஒத்துக்கொள்ளாத உணவுகளை நம்ம எடுத்துக்க கூடாது, அவ்வளவுதான். அதுதான் பத்தியம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாதது என்ன பொருள் அப்படின்னா கத்திரிக்காய், கடலக்கொட்டை, மஞ்சள் பூசணிக்காய் இந்த மாதிரியான உணவுகள், காரத்தன்மையான உணவுகள், உப்புத்தன்மை உள்ள உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான் பத்தியம் அப்படிங்கிறது. இதுதான் உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து வயிற்றுக்கு ஏதோ ஒன்று போட்டால் போதும் பசிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என்ன சாப்பிட்றோம், தோசையை தான் சாப்பிட்றோம். நைட் இரவானா தினமும் வந்து தோசை தோசை. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரோம், அவசரமான வாழ்க்கையில் வேலைக்கு போகிறோம், சீக்கிரமாக வரணும், வந்த உடனே சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கணும், வேலைகள் இருந்துகிட்டே இருக்கு, டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நம்ம வாரம் ஒரு முறை இட்லி மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இரவானா தினமும் ஒரு தோசை சுட்டோமா, ஒரு தக்காளி சட்னி வச்சோமா, அதோட நம்ம நைட்டு டின்னர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறது. ஓடி ஓடி சம்பாரிச்சு நம்ம வயிற்றையும் நம்மளுடைய உடம்பையும் கவனிக்காம ஓடி வியாதியை வாங்கி கடைசியில நம்ம எங்க போய் நிக்கிறோம், நம்மளுடைய சம்பாரிச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வரிசையில நின்று மருந்து மாத்திரைகள்னு வாங்கி சாப்பிட்டு அதோட நம்ம நல்லா போயிடுமா, நம்ம கூட இருக்கிறவங்களையும் இல்லை நம்ம போட்டு உடம்பு சரியில்லாம பண்ணி விட்டுறோம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் சாப்பாட்டுல கவனம் செலுத்துங்க, உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நிறைய விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறது, இட்லி தோசை தானே இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இட்லி தோசை அப்படிங்கிறது இப்ப கண்டுபிடிச்சு, அதாவது இப்பதாங்க ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரெகுலரா இட்லி தோசை கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் இட்லியோ தோசையோ அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டு அந்த மாவு அந்த ஒரே நாள்ல நம்ம தீத்துருவோம். இப்ப அந்த பழக்கம் கிடையாது. சிறுதானியங்கள் நிறைய இருக்கு, சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க. சிறுதானியத்தில் தோசை சுடலாம், சிறுதானியத்தில் இட்லி சுடலாம், சிறுதானியத்தில் பணியாரம் சுடலாம், புட்டு செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். கஞ்சி சாதம் சாப்பிடலாம். இரவில் வந்து கேட்குறீங்க இல்லையா, இரவில் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன சிறுதானியத்தில் செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க, அரிசி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கஞ்சி எடுத்துக்கும் போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதனால கஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலை நேரங்களில் பழமாக எடுத்துக்கோங்க.